ஜெய் சாயிராம். நம்மை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத மாபெரும் சக்தியாக வந்து நிற்பதுதான் மிகப்பெரிய வெற்றி. அதுதான் நிரந்தர வெற்றியாகவே இருக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, இது உனக்கான நேரம். சுக்கிர திசை ஆரம்பித்திருக்கிறது உன் வாழ்வில். உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் கனிந்திருக்கிறது. உன்னுடைய போராட்ட வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் உன் சாயப்பா. நான் கூறும் சத்திய வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மங்களகரமான நாளில் உடனே கேள். உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அற்புதமும் அதிசயமும் நிகழத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, அதிசயம் நிகழப் போகிறது. உன்னுடைய வாழ்வில் நீ எங்குமே எதற்குமே எதையும் தேடி செல்லவே வேண்டாம். உனக்காக அனைத்தும் நிறைந்த விஷயங்களாக உன் சாயப்பா உன்னுள்ளே இருக்கிறேன் என் குழந்தையே. எப்பொழுதுமே மற்றவர்களை நம்பி வாழ்வது, மற்றவர்களிடம் உதவி கேட்பது சுயமரியாதைத்தனமாக இருக்காது என்று நினைக்கும் என் பிள்ளை, என்னிடம் அனைத்தையும் வேண்டி விரும்பி கேட்பதை பார்க்க எனக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது என் பிள்ளையே. நீ என்மேல் வைத்திருக்கும் பாசமும் அன்பும் என்றைக்கும் வீண் போகவே போகாது. உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பும் எப்பொழுதுமே தீரவே தீராது. எப்பொழுதும் உன்னுள்ளேயே உனக்காகவே நான் இங்கு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும் உன்னை வெற்றிக்கான பாதையில் அழைத்து செல்லும். என் பொக்கிஷமான பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அதை அள்ளி அள்ளி கொடுத்து ஆனந்தமாக மிக மிக சந்தோஷமாக என் பிள்ளையை நான் வாழ வைப்பேன். ஆம் குழந்தையே, அதிசயத்தை நடத்தி சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பேன். எந்த பொருட்கள் மீதும் ஆசையே இல்லை எனக்கு. எனக்கு உங்களின் மீது உள்ள அன்பு எப்பொழுதும் குறையாமல் தீர்க்கமாக நிறைந்திருக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டும் என் பிள்ளையே. எப்பொழுதுமே நீ என்னுடனேயே இருப்பாய். என்னுடைய பார்வையில் நான் உன்னை வைத்து கொண்டுதான் இருப்பேன். என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டு விடுவேனா என் பிள்ளையை? உனக்கான நிழலில் உன்னை மகிழ்ச்சிகரமாக நான் வாழ வைப்பேன் குழந்தையே. உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதில் பிரம்மாண்ட வளர்ச்சியை உன்னில் காண்பிப்பேன் உன் சாயப்பா. அனைத்துமே உன் வாழ்வில் மிக குறுகிய காலத்தில் கிடைக்கப் போகிறது. நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். நட்சத்திரமாய் மிக மிக பிரம்மாண்டமாக உன் வாழ்வு மாறப்போகிறது. ஆம் குழந்தையே, லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. அற்புதம் நிகழப்போகிறது. சுக்கிர திசை உன் வாழ்வில் அடிக்கப் போகிறது. சந்தோஷமாக வாழும் நேரமும் காலமும் உனக்காகவே பிறந்திருக்கிறது. இது நாள் வரை உன் வாழ்விலும் உன் மனதிலும் இருந்த நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடமே பத்திரமாக இருக்கட்டும். மறந்தும் கூட அந்த நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்து விடாதே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், போராட்டங்கள் எல்லாம் நீ செய்த கர்ம வினையால் தான் நடந்தது என்பதை புரிந்து கொள். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் அப்படித்தான் நடக்கும். எனவே நீ வருத்தப்படுவதாலோ, கண்ணை சிந்துவதாலோ, வேதனைப்படுவதாலோ எதுவுமே எங்கும் மாறப்போவதே இல்லை. நீ கண்ணீர் சிந்துவதால் எதுவாவது மாறப்போகிறது என்றால் கண்ணீரை அதிகமாக சிந்துவிட்டு போகலாமே. ஆனால் எதுவுமே மாற முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உன் கண்ணீரை வீணடிப்பதால் மட்டும் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே.
ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்ற நம்பிக்கையில், என்ற அதீத நம்பிக்கையில் யாரையுமே நோக்கி ஓடாதே. உன் பிரச்சனைக்கான தீர்விற்காக ஒருவரிடம் ஓடிதான் அந்த பிரச்சனை தீர்ந்தது என்று எப்பொழுதுமே நினைக்கவே வேண்டாம். நீ அவர்களிடம் சென்றதால் தான் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்திருக்கிறது என்று உண்மையல்ல. உன் விளைவுக்கான நேரம் வந்திருக்கிறது. உன் பிரச்சனை தீர்வதற்கான நேரம் உனக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் நீ அவர்களிடம் போயிருக்கிறாய். அதனால்தான் பிரச்சனை தீர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மற்றவர்களிடம் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருந்தால் இந்த உலகத்தில் ஏன் அனைவரும் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அதற்கான தீர்வு கிடைக்காமல் அழைந்து கொண்டே இருக்கிறார்கள். சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னுடைய நல்ல நேரம் வரும் பொழுது, வந்திருக்கும் பொழுது, நீ எங்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்துதான் இருக்கும். உனக்கு காரணம் புரிகிறதா? உன் அருகிலும் உன்னுள்ளேயும் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். உன் பிரச்சனைக்கான தீர்வை அதற்கான நேரம் வரும் பொழுது நான் உனக்கு கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். நீ மற்றவர்களை தேடி எப்பொழுதும் ஓட மாட்டாய். உன் கண்ணீரை வீணடிக்க மாட்டாய். உன் நம்பிக்கையை இழந்து விடவும் மாட்டாய். உன்னுடைய வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி எல்லாம் உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் தானே. எப்பொழுதும் உனக்கு நான் துணை இருக்கிறேன். நான் இருக்கிறேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு பலிக்கும். எந்த சூழ்நிலை உன்னை நெருங்கினாலும், என்ன சூழ்நிலையில் யார் உன்னை விட்டு விலகினாலும் உனக்கு துணையாக பக்க பலமாக நான் உன் அருகில் இருந்து கொண்டே இருப்பேன். கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நேற்று நடந்தது எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். இன்று நடந்து கொண்டிருப்பது எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். நாளை நடக்கப் போவது ஏற்கனவே திட்டப்படிதான் எல்லாம் நடக்கும். எனவே எதுவுமே உன் கையில் இல்லை. எதற்குமே நீ காரணகர்த்தாவாக ஆடிவிடவும் முடியாது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் விலை மதிப்பில்லாத பாடங்களை கற்றுத்தருவது பசித்த வயிறும் பணமில்லாத வாழ்க்கையும் உடைந்த மனமும் தான். உடைந்த மனம் உடைந்து இருக்கிறது என்றால், மனம் வேதனையாக இருக்கிறது என்றால், மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது என்றால், அந்த மனம்தான் விலை மதிப்பே இல்லாத பாடங்களை மிக அதிகமாக கற்றுத்தருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த பாடங்களை வைத்து நீ உன் வாழ்க்கையில் எப்படி வெற்றியை காணலாம், வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம் என்பதில் இருக்கிறது உன்னுடைய அழகிய வாழ்க்கை. தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கண்டிப்பாக இருக்க வேண்டும். கட்டாயமாக அமைய வேண்டும். இல்லையென்றால் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லாமல் போய்விடும். எனவே முற்றுப்புள்ளியை கட்டாயமாக உன் வாழ்க்கையில் தேவையான இடத்தில் வைத்துவிடு. வைக்க பழகு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. மனிதனை பேச வைப்பதும் பணம்தான். பேசாமல் அதே மனிதனை விலக வைப்பதும் அதே பணம்தான். ஆனால் வாழ்க்கையே பணமாகிவிடாது பிள்ளையே. வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் தேவை. ஆனால் வாழ்க்கையே பணமாகி விடாது. இதை உணர்ந்தவன் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை தன்வசமாக்கிக் கொள்ளலாம். உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு பல வருடங்கள் உனக்கு இருக்கிறது. அதில் நல்லதும் நடக்கும், கெடுதலும் நடக்கும். இன்பமும் வரும், துன்பமும் வரும். ஆனால் அனைத்தும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட சில நிமிடங்களே போதும். நீ வாழ்க்கையை வாழ பல வருடங்கள் இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் மாற்றங்கள் வர ஒரே நொடி போதும். ஒரே நொடி போதும். அனைத்தும் உனக்கு சாதகமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையே மாறப்போகும் மிக அற்புத தருணம் இதோ வந்துவிட்டது. துவாரகாமாயிலிருந்து நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் இது நாள் வரை தடைப்பட்டு இருந்த காரியம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெறத் துவங்கும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும்.
உன் வாழ்க்கையே மாறப்போகிறது மிக பிரகாசமாக. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். வாழ்க்கையில் இலக்கு இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுக்கான கிழக்கு வெளுக்கவே வெளுக்காது. லட்சிய பாதையில் தொடர்ந்து பயணிப்பவர்கள் அவர்களுக்கான குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிப்பார்கள். வாழ்க்கையில் இலக்கே இல்லாதவர்கள், ஒரு குறிக்கோளே இல்லாதவர்கள் எப்பொழுதும் தன்னை விட உயர்பவர்களை கீழே இருந்து பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருப்பவர்களே தவிர அவர்களால் எதையுமே சாதிக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை பற்றி சிறிது கூட கவலையே படாதே. எல்லாமே விதிப்படிதான் நடக்கிறது என்பதை முழுமையாக நினைவில் வைத்துக்கொள். விதியின் செயலால் எல்லாம் கடந்து போகட்டும் என்று அமைதியாக நடப்பதை மட்டுமே பார்த்து கொண்டிரு. உனக்கு நடப்பது நீ நினைப்பதற்கு மேலாக உனக்கு நன்மையாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் அதை மாற்றி வைத்து மாற்றி அமைத்து உன் வாழ்க்கையில் உன்னை பிரகாசிக்க வைப்பேன். தவறாக செல்லும் பாதையில் நீ பயணித்தால் உன்னை ஒரு புறாவின் கால்களில் கயிறு கட்டி இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து உன்னை சரியான பாதையில் பயணிக்க வைப்பேன். எனவே எது வந்தாலும் பயந்து விடாதே. தைரியமாக எதிர்நோக்கினில், நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இருந்து பார். எல்லாமே உனக்கு வசமாகும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உன் வாழ்வே தலைகீழாக மாறிவிடும். உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக ஜொலிக்கப் போகும் அந்த நேரத்திற்காக காத்திரு. அதுவரை பொறுமையாக இரு. உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாக அதிசயத்தை நான் நிகழ்த்தும் வரை என்னுடைய பிடிக்குள் அப்படியே அமைதியாக இருந்துவிடு. உன் வாழ்வில் நீ நினைத்தது, ஆசைப்பட்டது, கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழாதா என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு அனைத்தையும் மாற்றி காட்டப் போகிறேன். உன் தலையெழுத்தையே நான் மாற்றி காட்டுவேன். கன நொடி போதும், கண்ணுமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் அனைவருக்குமே இலக்கு இருக்க வேண்டும். ஒரு முடிவான குறிக்கோள் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நடிக்கும் எண்ணத்தை விட்டுவிடு. உன்னால் மற்றவர்களுக்கு ஒரு நொடி கூட கஷ்டம் வர வேண்டிய அவசியம் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருந்து கொள்வதற்கு வழியாகவே இருக்கும். சந்தோஷமாகவே இதை முழுவதுமாக கேள். இதுவரை நீ தொலைத்த சந்தோஷம் அனைத்தையும் திரும்ப மீட்டெடுக்கப் போகிறாய். இன்று உன் வாழ்வில் அதற்கான ஒரு நல்லது நடந்தே தீரும். என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் என்னை காணவும் முடியாது, என்னை தேடி வரவும் முடியாது. அதேபோல் என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் யாரையும் தேடி செல்லவும் மாட்டேன். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் எனக்கு தெரியாமல் இல்லை. உன்னுடைய உயர்ந்த குணமும் எனக்கு புரியாமல் இல்லை. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் நீ என்னை தேடி வந்தாய். நானும் உன்னுடைய வேதனையை தீர்க்க உன்னை தேடி வந்திருக்கிறேன். தொலைந்த கஷ்டத்தையெல்லாம் மீட்டெடுத்து தரப்போகிறேன். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் ஆனந்தமாக பெறப்போகிறாய். உன் ஆசைகள் அனைத்தும் உனக்கு ஈடேறப் போகிறது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும். மகிழ்ச்சியாக இரு. எது நடந்தாலும் உன் புன்னகையை மட்டும் உன் முகத்தில் வைத்து கொண்டே இரு. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு.
எனக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். இதோ நீ செய்த புண்ணியத்தின் பலனாக நான் உன்னை தேடி உன் இருப்பிடம் நோக்கி, நீ இருக்கும் திசை நோக்கி உன்னிடமே நிரந்தரமாக இருக்கவே வந்திருக்கிறேன். உன் தொலைந்த கஷ்டத்தை அனைத்தையும் மீட்டெடுத்து மீண்டும் உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். இப்பொழுதெல்லாம் நீ எனக்கு யாருமே இல்லை, கவலை என்று வந்துவிட்டால் பகிர்ந்து கொள்ளக்கூட யாருமே இல்லை, ஆறுதல் வார்த்தைகள் கூட சொல்லக்கூட எனக்கு எவருமே இல்லை என்று தனிமையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டும் மனவேதனையோடு குழம்பிக் கொண்டும் இருக்கிறாய். நீ மட்டும் வேதனைப்படவில்லை என் பிள்ளையே. உன்னோடு சேர்ந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு இருக்கும் கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமானது கிடையாது. எப்பொழுதுமே என்னால் முடியும், அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். எனக்காக யாருமே இல்லையே என்ற கேள்வியே உன் மனதில் எழாது. உன்னைப் போல் இந்த உலகத்தில் இருக்கும் மற்றவர்களும் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். அவர்களுக்கு என்று தனித்தனி வாழ்க்கை இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு உன்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்ள, உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூற மற்றவர்களால் எப்படி முடியும் என்று நீ நினைக்கிறாய்? உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உனக்கு தேவையான அனைத்தையும் தேவையான தருணத்தில் நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாருக்கும் வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் நிச்சயமாக நிகழும். நீ என் பொக்கிஷமான குழந்தை. உன்னை காப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் நான் எடுத்து உன்னை காப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். தடுக்கி விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு. உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு.
எல்லாம் கிடைத்தவர்கள்தான் எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே கிடைக்காதவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள். எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உன்னுடைய சிரிப்பில்தான் உன் சாயப்பாவின் சந்தோஷமும் அடங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள். எனவே மனதை எப்பொழுதும் நிதானமாக வைத்துக்கொள், மகிழ்ச்சியாக இரு. நீ சிரித்தால் உன் சாயப்பாவும் மகிழ்வேன் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய வாழ்வில் அதிகமாக நீ பிரச்சனைக்கு ஆளாகிய விஷயம் என்று நினைத்த அத்தனை விஷயங்களும் உன்னை விட்டு விலகப் போகிறது. மீண்டும் உனக்கு நீ இழந்தது அனைத்துமே ஒரு சேர கிடைக்கப் போகிறது. உன் பிரார்த்தனை பலன் தரப்போகிறது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகிறது. உன்னுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கான ஒரு முடிவை எட்டப் போகிறாய். மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. ஆம் குழந்தையே, அதிசயம் நடக்கவிருக்கிறது உன் வாழ்வில். லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த அற்புத வாய்ப்பு ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது.